ஹலோ மக்களே, எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே போடலை அப்படின்னு நினச்சிட்டிங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் போய் பயங்கரமாக பர்ச்சேசிங்கெல்லாம் பண்ணி புதுசாக நான் உங்களுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கேரளா டிசைன் நிலம்பூர் தேக்கு. ஸோ அதனால தான் வர முடியல, வீடியோ போட முடியல. ஸோ சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஃபாரஸ்டிக் ஃபர்னிச்சர் கடையில் என்ன பொருள் இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூடாக 4 அடியில் மீடியம் காட் ஒன்று பயங்கரமாக ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கிறாங்க. மேட் ஃபினிஷிங்கில் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா லென்த்து 6.25, அகலம் பார்த்திங்கன்னா 4 அடி. ஒரு மீடியம் காட்டு, ஒருத்தர் படுக்கலான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒருத்தர் இல்லைங்க, 2 பேர் படுக்கலாம். நல்ல ஃபினிஷிங்கோட பக்காவாக செஞ்சுருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிற ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா 7 இன்ச்சுக்கு இறக்கியிருக்காங்க. அதனால் ஒரு ஃபினிஷிங் ஆடாது பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு இதுவும் ஆடாது. இதில் பாருங்கள், ஏறி கூட காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பக்காவாக இது போட்டிருப்பாங்க. ஃபினிஷிங்கோட நல்லா பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கு, சில பேருக்கு மேட் ஃபினிஷிங் பிடிக்கும், சில பேருக்கு கிளாஸ் ஃபினிஷிங் பிடிக்கும். ஆனால் மேட் ஃபினிஷிங் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மேல் டிசைன்ஸு, ஹெட்டோட டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டீக்கு, அது பார்த்திங்கன்னா ஸ்டைப்ஸ் மாடலு. ஓவராக டிசைன் இல்லாமல் நீட்டாக கீழே லெக்கோட டிசைன் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்களுக்கு ஸ்டைப்ஸ் மாடல் தான், நீட்டாக ஃபினிஷிங்கோடு இருக்கும். அது இல்லாமல் பேஸ்மெண்ட் டீக்கு, லெக்கு டீக்கு, ஹெட்டு டீக்கு, 3மே டீக்கு. ஸோ கண்டிப்பாக வாங்க. நான் சொன்ன மாதிரியே 70 வருஷம் பழமை வாய்ந்த மரத்தில் தான் நாங்கள் இந்த நிலம்பூர் தேக்கு நாங்கள் இந்த காட் கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கு பின்னாடி 7 ரூஃபும் டீக்கு தான். ஸோ கண்டிப்பாக வாங்க, கம்பல்சரி வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி சர்க்கிளுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெல்லாம் சொல்லுங்கள். நல்ல தரமான பொருளை வந்து எடுத்துகிட்டு போங்க. பாய் மக்களே.